ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமார் ஃபேமிலி. இது நேற்று பங்குனி உத்தரத்துக்கு எடுத்த வீடியோ தான், அப்லோட் பண்ண முடியல. காலையில் எழுந்ததுமே மயில் சத்தம் கேட்டது. சரி உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில் எடுத்துருந்தேன். ஆனால் சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க. நைட்டு சாதம் வந்து மீந்து இருந்துச்சு. அதில் மஞ்சள், உப்பு, பச்சை புளி இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டேன் நைட்டு. நைட்டு இதை செஞ்சு வச்சுட்டேன். இந்த சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதனால் இந்த புளி சாதம் எப்பயுமே கேட்பாங்க. உப்பு, மஞ்சள், புளி அவ்வளோதான், அதெல்லாம் கலந்து நல்லா அழுத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு, இது இன்றைக்கி சிம்பிளான போட்ட கோலம் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கும் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கல, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அதுக்கப்புறம் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா சூடு வர வரையும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சாதம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஆவி பறக்கிற மாதிரி, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆவி பறக்கிற மாதிரி நல்லா சூடாக கிளறிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சிப்ஸு அப்பளம் இருந்தால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். வாழைக்காய் தான் நான் போய் அறுத்துட்டு வர போகிறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். நமக்கு தேவையான 2 வாழைக்காய் தான் அறுத்து எடுத்துருக்குறேன். தோசைகளில் வாழைக்காய் வறுவல் செஞ்சுட்டேன். எப்பவுமே நான் தோசைகளில் தான் செய்வேன். வாங்க சாப்பிட்லாம். இது வந்து நம்மளுக்கு சாயந்தரமும் முருகர் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு பங்குனி உத்தரத்துக்கு. இது உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். பாய்.